ஈவினிங் ஸ்நாக்ஸ் விதவிதமாக செய்யலாம் சொல்லிவிட்டு டிஃபனுக்கு அரிசி ஊற வைக்கும் போதே பருப்பு அப்புறம் ஜவ்வரிசியும் ஊற வச்சுட்டேன். மதியமாக ஊற வச்சுருந்தா ஈவினிங் செய்யறது கரெக்டாக இருக்கும் சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னே தெரில. ஓவராக திங்க் பண்ணி தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. மாத்திரை போட்டாலுமே சரியாகலை. இதுக்கு மேலே படுத்திருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆவி பிடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆவி பிடிச்சிட்டு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து ஆவி பிடிச்சிட்டு ஒரு இஞ்சி டீ போட்டு குடிக்க நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய தண்ணி போயிடுச்சு. டீ குடிச்சு இன்னமும் தண்ணி போனால் உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டு ஃபேன் காற்றுல போய் ஒரு அரை மணி நேரம் அப்படியே சில்லுன்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு உளுந்து போட்டுட்டு ஒரு பக்கம் மாவு அரைக்கிறதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பருப்போட செய்யலான்னு பார்த்தேன். பருப்பு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஜவ்வரிசி பாயாசம் மட்டும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய செஞ்சுட்டா வேஸ்ட்டாக போயிடும். பாயசமாக ரெடி பண்ணி குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மரத்துலேருந்து மாங்காய் நிறைய பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அது ஒரு டப்பாவில் போட்டு பழுக்க வச்சுட்டு ஒருத்தவங்க மாங்காய் வேணுமான்னு கேட்டாங்களா. அது 100 ரூபாய்க்கு 10 மாங்காய் அளவு கொடுத்துருந்தாங்க. அது ஸ்வீட் மாங்காய், நீட்டு மாங்காய் வாங்கியிருந்தேன்.